ரைட். இதில் வந்து 70 டெசிபலாக இருக்கேக்க 70 டெசிபலாக இருக்கேக்க நாங்கள் இந்த ஐயின்ற பெருமானம் கண்டு நாங்கள் ஐயின்ற பெருமானம் எவ்வளோ வேண்டாம் 10/5 கண்டுனாங்க 10/5. இப்போ அதை நாங்கள் இதில் பிரதியிடப்புறம் 70 டெசிபலாக இருக்கேக்க, அதாவது 5 மீட்டர் தூரத்தில் தான் அந்த 70 டெசிபல் இருந்தவர். 5 மீட்டர் தூரத்தில் 70 டெசிபலாக இருக்கேக்க ஐயின்ற பெருமானம் 10/5. அதை கொண்டு வந்து நாங்கள் இந்த சமன்பாட்டில் பிரதிடுறோம். I = PO ரயில் P = வேல்யூ I × A ஆத்திருப்போம். I வந்து 10/5. அந்த டைமில் உள்ள A பரப்பளவு 4 தர 3 தர 5 வர்க்கம் 5 மீட்டர் தூரம். இப்போ அந்த டைமில் எங்களுக்கு பவர் எங்களுக்கு கிடைக்குது 3 தர 10/3 வாட்ஸ். வேல்யூ வந்து 3 தர 10/3 வாட்ஸ் கிடைக்குது. ஆனால் எங்களுக்கு இந்த கேள்வி வந்து இந்த 19.8 செகண்ட் காலத்தில் ஒளி முதலாம் காலப்பட்ட சக்தி, அதாவது E = சக்தி பவர் P × 19.8, அதாவது டைம் எடுத்த டைம் P × T ஆல் தரப்படும் சக்தி பவர் அதாவது E = P × T ஆல் தரப்படும். Pக்கு பதிலாக நான் போட போகிறேன் 3 தர 10/3 தர 19.8 செகண்ட். சரிதான். இப்போ அந்த டைமில் என்ன பெருக்கு நாங்கள் வரப்போது 59.4 தர 10/3 ஜூல். அப்போ இதுதானே எங்களுக்கு 19.8 சென்ற காலத்தில் ஒலி முதலாம் காலப்பட்ட சக்தியாக 59.4 தர 10/3 ஜூல் எங்களுக்கு இருக்கும். அதுதான் அந்த 4வது விடையாக எங்களுக்கு காணப்படுது.